அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்ரா முடிச்சுட்டு மொட்டை அடிக்கிறாங்க, அது சிறந்ததா? அல்லது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடையில தக்சீர் பண்ணுறாங்க, அதாவது சுருக்கி கொள்ளி முடியை வெட்டி கொள்றாங்களா, அங்கே நிற்கணும், அது சிறந்ததா? இப்போ நம்ம உம்ராவுடைய கடமையை முடிச்சுட்டு கடைசியாக செய்கிற கடமை தான் இந்த ஹல்க் பண்ணுறது, முடியை வலிக்கிறது, அதே மாதிரி முடியை சோப் பண்ணுறது. இப்போ இதில் முடியை வலிக்கிறது சிறந்தது. ஹஜ்ஜுடைய அந்த கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த முடியை வலிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானான்னு சொல்லி போட்டு திரும்ப கடைசியாக குறைக்கிறவங்களுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தக்சீர் பண்ணும்போது குறைக்கும் பொழுது அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன இந்த பகுதியை எடுத்து கட் பண்ணிடுறாங்க, அல்லது எங்கால 4 முடி 5 முடி 10 முடி அப்படின்னு கட் பண்ணுறாங்க. இது சரியான முறை கிடையாது. இப்படி செய்கிறது இப்போ ஒரு சரியான முறை கிடையாது. ஏன்னா கருத்து முரண்பாடு இருந்தாலும் அது சரியான முறை கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொன்னா முஹல்லிகீன ருஉஸக்கும் முகஸ்ஸிரீன், அதாவது முடியவர்கள் தலைமுடியை முழுமையாக வலிப்பார்கள். இப்போ முஹல்லிகீன வலிக்கிறதுன்னு சொன்னா ஒரு பகுதியை வலிக்கிறது இல்லையே. அப்போ எனவே முழுமையாக வலிக்கிற மாதிரி முழுமையாக சோட்டாக்கணும். அதாவது முடியை முழுமையாக எங்கால எல்லா பகுதியிலையும் நம்ம என்ன செய்யணும், சோட்டாக்கி வெட்டணும். சும்மா அந்த 3 முடி 4 முடி வெட்டுறதெல்லாம் கிடையாது. அது இப்போ ஒரு பிழையான நடைமுறை என்பதை அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் சரியான நிலைப்பாடு, ராஜிஹா நிலைப்பாடு எல்லா பக்கத்துல இருந்தும் முடியை சோட் பண்றது, குறைக்கிறது என்பதுதான் சரியான நிலைப்பாடு. அதை நாங்கள் பேணிக்கொள்ளணும். நிறைய பேர் அப்படி 3 முடி 5 முடிங்கிறத செய்யறதெல்லாம் அது ஒரு தவறான ஒரு செயல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.